பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த உலகம் என்னது, அதில் வாழ்கிற ஒவ்வொரு மாநிலம் என் உறவினன் என்ற அந்த வழியில் வந்த எங்களுடைய புரட்சி பாரதம் பாரதா உன் மானுட பரப்பை என்ற மானுட சமுத்திரம் நான் என்று கூவடா என்றார். அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒற்றை இனத்தின் மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். என்னரும் தம்பிதங்கைகளே, எங்கள் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம், பீச்சிக் கொள்கிறார்கள், என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம். உலகத்தில் எல்லா மொழிகளாய் அறிவிக்கணும், உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை இழித்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கிகள் என்னிலும் இணையும் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமயத்தில் கொடியினத்தான் இமயவரம்பன் நெடுங்கேறலாவன் ஆரிய படையடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மூலாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சரல் அதனால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா? அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும். அப்ப இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவார்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் கூறிய காரணம் என்ன? கூறிய காரணம் என்ன? மொழி திரிவு, பண்பாட்டு சிதைவு, வரலாற்று திரிவு, வழிபாட்டு மறைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடிகள் குறுகி நிற்கிறார். இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்து, உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து, அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார். அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது. அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது. எது தமிழ் என்று அவனுக்கு தெரியும். சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது. தெரியாது அவனுக்கு. லாபம் அது தமிழா இல்லையா, நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரியாது. இது இழப்பு அது மதிப்பு, சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரியாது. வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றால் கன்னடன் தெலுங்கன் மலையாளியா பிளந்து விரிந்து போய்விட்டார். எது தன் தாய்மொழி, எது யார் தன்னை பெற்ற தாய் என்று தெரியாத ஒரு நிலையில்
என் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமையோடு சொல்கிற 3 தலைமுறை இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரலொலியில். ஆனால் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். எந்த மொழியில் எழுதியிருக்கிறது? எந்த எழுத்தில்? தமிழ். இது என்னது? இதுதான் என் உடன் பிறந்தான தங்கிலீஷ். அங்க தப்பிச்சு ஆவணின்னு போட்டான். எங்க பாருங்க, நீங்க டிசம்பர் டிசம்பர் எப்படி இருக்கா? டிசம்பர் எப்படி இருக்கா? டிசம்பர், ஜனவரி ஜானவரி, நவம்பர் நவாயிம்பர். இதுதான் தமிழ்குலம், இதுதான் தங்கிலீஷ்.